வணக்கம். என் பேர் ராமு. அ சென்னை கோவூர்லேருந்து வரேன். நான் வந்துட்டு லாஸ்ட் 1 இயராக பாதகூசா தெரப்பி ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஃபர்தராக என்னோட ஸ்கில் மார்க்கெட்டில் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னா, வேர்ல்டு ஸ்கில் கவுன்சிலோட ரெகக்னைசேஷன் தேவை அப்படின்னு சொன்னாங்க. அதுக்காக நான் ஆவடி அக்குபஞ்சர் டாக்டர் சாம்பமூர்த்தி சாரையை அப்ரோச் பண்ணியிருக்கேன். அவர் வந்துட்டு ப்ரொசீஜர் பண்ணி காட்டிட்டு அப்ளை பண்ண சொல்லியிருக்காரு. அதுதான் இப்போ நான் பண்ண போகிறேன். இங்கே என்னோட பேஷண்ட் ஒருத்தர் இருக்கார். அவருக்கு பார்த்திங்கன்னா பேக் பெயின் அண்ட் கிட்னி ஸ்டோன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்ளைண்ட்டோடு வந்துருக்காரு. அவருக்கு நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்றது பண்ணுறேன். ஃபஸ்ட்டு 2 லெக்கையும் ஈவனாக இருக்கான்றது செக் பண்ணிக்கணும். ஃப்ரீ பண்ணிக்கோங்க சார் கொஞ்சம். 2 லெக்கையும் ஈவனாக இருக்குது. ஸோ ப்ராப்ளம் கிடையாது. ஸோ ஃபர்தராக இப்போ நம்ம ஆயில் அப்ளை பண்ணணும் 2 லெக்கிலையுமே. அதுதான் ப்ரொசீஜரு. ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க சார். கொஞ்சம் காலை ஃப்ரீயாக இருங்க. ஸோ இவருக்கு ட்ரீட்மெண்ட்டு ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ எந்த இது எடுத்தாலும் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா சோலார் ஃப்ளெக்ஸ்லேருந்து ஆக்டிவேட் பண்ணிவிட்டு ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணணும். ட்ரீட்மெண்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்டிக்கு கையில் எடுத்துக்கிட்டு ஒரு விரலில் ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் வச்சுக்கிட்டு பண்ணணும். இது 5 டைம்ஸ் பண்ணணும். ஏதாவது பெயின் இருக்குங்களா? பெயின் இருந்தால் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, இது சோலார் ஃப்ளெக்ஸு, adrenal gland, kidney, and then urinary tube, urinary bladder. ஸோ இது எல்லாமே 5 வாட்டி நம்ம ஆக்டிவேட் பண்ணிக்கணும். ஸோ இசோஃபியா and then stomach, small intestine. இது பார்த்திங்கன்னா 5 வாட்டி நம்ம ட்ரீட் பண்ணணும். சார் பெயின் இருக்கா? ஓகே. ஸோ ஸ்டாக்னேஷனில் இருக்கிறது எல்லாமே நம்ம வெளியே எடுக்கிறோம். அடுத்து இவருக்கு கிட்னியில் ஸ்டோன் ரிமூவ் பண்ணுறதுக்கு உண்டான ப்ரொசீஜர் ஆக்டிவேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு பேக் பெயின் ஒரு கம்ப்ளைண்ட் சொல்லியிருக்காரு. ஸோ நம்ம ஸ்பைனோட எல்லா ஆர்கான்ஸ் ஆக்டிவேட் பண்ணுறோம். ஸோ இந்த இடத்துல அவருக்கு கொஞ்சம் பெயின் அதிகமாக இருக்கிறதுனால
இங்கே வந்து நான் கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்து இது பண்ணிகிட்ருக்கேன். பெயினாக இருக்கா சார்? ஸோ இங்கே நம்ம எக்ஸ்ட்ரா ப்ரெஷரு கொடுக்கலாம். எவ்வளோ நாளாக இருக்குது உங்களுக்கு பேக் பெயினு? ரொம்ப வருஷமாக இருக்குது. ஏதாவது டிஸ்கம்ஃபர்ட்டாக இருந்தால் சொல்லுங்கள், நான் ப்ரெஷர் கம்மி பண்ணுறேன். ஸோ நான் கொடுத்துட்டேன், ப்ரெஷர் கொடுத்துட்டேன். இதே இது வந்து நம்ம ரைட் சைட்லேயும் வந்து 2வது லெக்லேயும் வந்து இது பண்ணணும். ஸோ இது கொஞ்சம் அடிஷ்னலாகவே பண்ணலாம் அந்த இடத்துல, ஏன்னா ரொம்ப நாளில் லாங் டர்ம் டிசீஸ்ன்னு சொல்கிறாரு. அதனால் வந்து கொஞ்சம் அதிகமாகவே இங்கே நம்ம ஆக்டிவேட் பண்ணுறோம். ஸோ ஃபர்தராக வந்துட்டு பாடி அண்ட் மைண்டு வந்து காம் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம்னா, இந்த பிட்யூட்டரி இது வந்து கிளாண்ட் வந்து